வெள்ளைக்கிழங்கா மீன் கிழங்கு மாதிரி இருக்கும். 150 ரூபாய்க்கு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. 2 வகை குழம்பு வச்சுட்டு வறுவல் பண்ணியாச்சு. ஹாய் காய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன வச்சிருக்கீங்க கையில்? மீன் வச்சிருக்கேன். என்ன மீன்? சூப்பராக இருக்கு. எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்தார் அப்பா? 150 ரூபாய். எத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம இந்த மீன் சாப்பிட்டு. வெள்ளைக்கிழங்கா மீன் இது நல்லா இருக்குமாமா? என்ன பண்ண போறீங்க இதுல? குழம்பு வச்சுட்டு வறுக்க போறோம். சூப்பர். இது என்ன மீன்? இன்னொன்று இது டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. பாறையில் இது என்ன வெரைட்டின்னு தெரியல. உருட்டாம்பாறைன்னு சொல்கிறாங்க. நெத்தி இருக்கு. சூப்பர். 3 வகை இருக்கா மீன்? சூப்பரான சமையல். இன்னைக்கு எங்கள் அம்மா தான் இன்னைக்கு சமைக்க போகிறாங்க. இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. மீன் மட்டும் இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லை, சிக்கனும் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு இருக்குது. சிக்கன் என்னோட சிஸ்டர் குக் பண்ணுவா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன டாமா போட்டிருக்கேன்? எண்ணெயில் பெருஞ்சீரகம் தட்டி போட்டுட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதெல்லாம் வதக்கிக்க வேண்டியதான். ஓகே. இது வந்து சிக்கன் தான். சிக்கனில் இது என்ன ரெசிபி? பெப்பர் சிக்கன். ஓகே தான். சூப்பர். உப்பும் போட்டேன் ஒரு 1 ஸ்பூன் தேவையான அளவு. பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் பற்றியா போடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பெப்பர். ஓகே. இப்போ கொஞ்சம் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பெப்பர் சுக்கானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட். அம்மா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போடும்போதே வாசனை சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக சூப்பர். இதில் வந்து சோம்பு வறுத்து அரைச்சி, பட்டை, லவங்கம் எல்லாமே அம்மா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வறுவலுக்குலாம் அருமையாக இருக்கும். பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட், பெப்பர் சுக்கா வறுவல், நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பட்டர் சிக்கன் மாதிரி தெரியும். பெப்பர் சிக்கன் குக் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஒரு டைம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணும். நாங்கள் அந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து ட்ரையாக சுக்கா வர்ற மாதிரி ரெடி ஆகணும். அது வரையும் மூடி வச்சு வதக்கி விட்டுட்டோம். என்னம்மா நீங்கள் சிக்கன் பண்ணிட்டுருக்கீங்க? சொல்லிட்டு வந்து போயிட்டான். அப்படியே கிடக்குது. அடி பிடிங்க கிடக்கு. சூப்பராக சிக்கன் ரெடி ஆகுது. சிக்கன் பெப்பர் சுக்கா. தக்காளி கூட போடல. இது நல்லா இருக்குமா? நிறைய பேர் வந்து வெங்காயம் மட்டும் போட்டே பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே போடாமலும் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வைக்கலாமாம்மா? இன்றைக்கும் எப்படி 2 வகை வைக்க போகிறீங்களா? உங்களுக்கு தேங்காய் ஊற்றி வைக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நல்லெண்ணெய் காலியா வீட்டில்? நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நம்ம எப்படி செக்கில் வாங்குவோமே, காலி ஆயிடுச்சா? பட் ஆனால் இந்த தங்கம் நல்லெண்ணெயில் சமைச்சோன்னா இது அவ்வளோ கசப்பு தெரியாது இல்லை? சமையலுக்கு எல்லாமே நம்ம சமைச்சிக்கலாம். இதில் இல்லை நல்லெண்ணெயிலே சமைக்கிறோம். நம்ம மீன் குழம்பு எப்பயும் அப்படி தாண்டி பண்ணுவோம். நல்லெண்ணெய் மோஸ்ட்டாக இருக்கும். மல்லாட்டை எண்ணெயிலையும் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்புக்கு தேங்காய் சோம்பு எல்லாமே அரைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு டைம் குழம்பு வச்சு அதிலே வந்து பாதி தேங்காய் ஊற்றிக்கலாம். 2 in 1 சமையல் தான் இன்றைக்கும். 2 பேர் தேங்காய் விரும்புகிறாங்க, 2 பேர் சாதம் விரும்புகிறாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் கலர் மாறிடுச்சுமா. அடுத்து என்ன போட போறீங்க? வடவம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு வைக்கிறோம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்காங்க. ஆமாம், சூப்பராக வருது. சில டைம் நம்ம வைக்கும் போதே அந்த குழம்பு சூப்பராக வரணும், அது ஒரு ஃபீல் வந்துடும் அந்த வாசனையிலே. சில டைமில் ஏதாவது தீஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு குழம்புக்கு. மாங்காவும் இருக்குது. மீன் தான் அப்பா க்ளீன் பண்ணுறாரு. தேங்காயும் ஆயிடுச்சு. சொல்லிட்டேன். உப்பும் போட்டாச்சு. உப்பு போடுறாங்க அம்மா. போடுறேன். நல்லா நிறைய குழம்பு வச்சுருக்காங்க. தேங்காய் ஊற்ற போகிறோம். சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. வாவ், சாப்பிட வேண்டியதான். இப்போ தக்காளி போடுறாங்க. தக்காளி போட்டுருக்காங்க. வதங்கிடுச்சு நல்லா. வெங்காயம் தக்காளியும் போட்டாச்சு. வாவ், சிக்கன் பெப்பர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜூஸியாக அருமையாக இருக்குது பார்க்கவே. இப்போ ஒரு பொடி தான் எங்கள் வீட்டில். மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்.
இதே நம்ம 2 குழம்பு மாற்ற போகிறோம்ல, நிறையா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். புளி ஊற்றியாச்சு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு. புளி கொஞ்சமாக தான் ஊற வச்சேன். தக்காளி நிறைய போட்டிங்களாமா? தக்காளி நிறைய போட்டேன். எனக்கு சாப்பிட போகிற பசி இருக்குது, ரொம்ப பசிக்குது. காலையிலையும் தோசை சாப்பிட்டாங்க, ஒன்று தான் சாப்பிட்ருக்காங்க. சமைக்கிறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, குழம்பு ரெடியாக லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிட போகிறோம். என்னோட தங்கச்சி சிக்கன் பெப்பர் சுக்கா வறுவல் சூப்பராக பண்ணிட்டா. போய் சாப்பிடலாம். இருடாம அம்மா போட்டுட்டு எடுத்து வருவாங்க. போட்டு டேஸ்ட் பாருங்க, லிட்டில் பிரின்சஸ் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு. உருளைக்கிழங்கு தான் பீஸ்ன்னு நினச்சிங்க நம்மளுக்கு. உருளைக்கிழங்கு போட்டதை சொல்ல மறந்துட்டோம். குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டாச்சு. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஃபைனலாக தான் போட்டோம். சாப்பிட்டு பாருங்கம்மா. நீங்கள் சாப்பிடுங்க. நானும் கௌஸ்லேயும் சிக்கன் பீஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பிடாதீங்க, நல்லா தான் இருக்குது. ஆறட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. இந்த மாதிரி சிக்கன் வறுத்து சாப்பிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி பெப்பர் சிக்கனாக பண்ணி போன டைம் வந்து காஞ்ச மிளகாலாம் அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பெப்பர் போட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் மாங்காய்லாம் போடலாம். மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அப்பா. க்ளீன் பண்ணதும் இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்மளோட மீன் குழம்பும் சூப்பராக கொதிக்குது. இதில் மீனும் போடணும், மாங்காயும் போடணும். இதிலே வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம். குழம்புல மீன் போடுறாங்க. கிழங்கு மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு, அதனால தான் கிழங்கா மீனா. ஒரே ஒரு நெத்திலி இருந்தது, அதையும் குழம்புலேயே போட்டோம். இந்த பாறையும் தலையை குழம்புல போட்டோம் டேஸ்ட் பார்க்க. இப்போ இதை மட்டும் வறுவல் பண்ண போகிறோம். மாங்காய் போட்டுக்கலாம். எப்படி போக போகுது, எவ்வளோ வேகமாக கொதிக்குது. மிளகாய் தூள் போடுறாங்க அம்மா. போடு போடு. இதுக்கெல்லாம் இது பண்ணலாம். நம்பி தெரியுமா? ஏன் அது ரவுண்டாக இருக்கா? ஆகும் ஆகாது. மீன் வறுவலுக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் மீன் வறுக்கலாம். இதை இறக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஃபைனலாக போட்டாச்சு. மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது வாசனையாக. வெள்ளை கிழங்கா மீன். தேங்காய் ஊற்றணும். ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. குழம்புக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க அம்மா. தேங்காய் ஊற்ற போகிறாங்க. இதில் பிடிச்ச மாதிரி மீன் பீஸ்லாம் போட்டுக்கோங்க. மாங்காய்லாம் இதில் போட்டுருங்க. இதில் தான் நம்ம இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம். அதில் வந்து தேங்காய் ஊற்றாத மீன் குழம்பு எடுத்து வைக்கிறாங்க. தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 வகையில் இது ஒரு வகை. தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதித்ததும் இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து தேங்காய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட வேணும் அப்படின்னா இந்த மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி அதுக்கெலாம் இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாக்கிட்டலாம் தேங்காய் ஊற்றி தான் பிடிக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு குழம்பு வச்சு அதில் தேங்காய் ஊற்றி வேலையே சிம்பிளாக முடிஞ்சிடும். 2 in 1 குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா 2 மாதிரி குழம்பு டேஸ்ட்டும் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ மீன் வறுக்க போகிறாங்க அம்மா. குழம்பு எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. சிக்கனும் ஃபஸ்ட்டே பண்ணி சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம் கொஞ்சம் தெம்பா. இப்போ இது பொறுமையாக வறுத்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணி அடிக்குது. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டோம். ஆமாம், கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டு வந்தோம். ஏன்னா அதில் கொஞ்சம் தாங்க தான் இருக்கும். மீன் வறுவல் எவ்வளோ எண்ணெய். இந்த மாதிரி ஆனால் ஊற்றி வறுத்தா தான் மீன் நல்லா இருக்கும்ல. வெள்ளைக்கிழங்கா மீன் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க கருப்பு கிழங்கா மீன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் துண்டுலேயும் இதோட வெரைட்டி நான் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் அப்பப்போ கிடைக்குது. இது வந்து ரேராகவும் கிடைக்கும், விலையும் அதிகமாக இருக்கும்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், பார்த்து போடுங்க. என்ன கிழங்கு மாதிரி இருக்கும். கிழங்கு மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் ஓகே பாருங்க. இப்போ அதான் மறந்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி போக முடியும்? அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன நான்வெஜ் இருந்து மீன் ஸ்பெஷல், சிக்கனும் ஸ்பெஷல், 2 வகை மீன் குழம்பு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டோம். சூப்பரான லஞ்ச். மீன் 3 வகை, குழம்பு 2 வகை. மீன் 3 வகை, குழம்பு 2 வகை. தேங்காய் ஊற்றுனது ஒன்று, ஊற்றாதது ஒன்று. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு? நம்ம வீட்டில் வெள்ளைக்கிழங்கு மீன்
குழம்பு Wow. பாருங்க, சூப்பரா இருக்கு. கிழங்கு மீன் குழம்பு. இது கிழங்கு மாதிரியே இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சது. பார்க்கறதுக்கு கறி குழம்பு மாதிரி இருக்கு. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தாத வச்சது. இது வெள்ளை அருமையா இருக்கு. பாறை மீன் ஒன்று இருக்கும், நெத்திலி மீன் ஒன்று இருக்கும். சூப்பரா இருக்கு. நெத்திலி மீன், பாறை மீன், அது குழம்பு அப்பதான் கலந்த மீன் தான் டேஸ்ட் மாங்காய் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம். சூப்பரா இருக்கு. இது அது மீன் வறுவல், கிழங்கா மீன், பாறை. இது பாறையோட தலையும் வாழையும் குழம்புல போட்டு அது ஒன்றே சும்மா கொடுத்தாங்க. நெத்திலி ஒன்று சும்மா கொடுத்தாங்க. இது மட்டும்தான் 150 ரூபாய்க்கு வாங்குறது. சூப்பரா இருக்கு. 8 மீன் கொடுத்துருக்காங்க. 8 மீன் 150 ரூபாய். 8 மீன் வாங்கியிருக்கோம். இது வந்து சிக்கன் பெப்பர் சுக்கா. இது வந்து சாப்பிட்டுட்டோம் நம்ம கொஞ்சம். நாங்கள் வந்து பசி எடுத்தது செஞ்சு சாப்பிட்டு இது பொறுமையாக செய்கிறோம். பார்த்துருப்பீங்க vlogல. சாதம் இருக்கு. இப்போ மீன் குழம்பு சாப்பிடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் மீன் எல்லாமே ஒரே டைம்ல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் வெள்ளைக்கிழங்கா மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மீன் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு இந்த கிழங்கா மீன் சாப்பிட்டு. ஆமாம், ஏன்னா இதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும், வாங்கினா ரொம்ப அப்படி ஒன்றும் கட்டுப்படியாகவும் ஆகாது. அதனால நாங்கள் இது வாங்கவே மாட்டோம். இன்னைக்கு சரி வாங்கிடுமே, அதான் இருந்துதான் சரி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. பாருடா, உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டில். மாங்காவும் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாச்சு. எனக்கு இந்த மாதிரி மாங்காய்லாம் போட்டு வைக்கிறப்ப சாம்பார்லையும் மீன் குழம்புலையும் ஃபைனலாக மாங்காய் சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நம்ம சாப்பிட்டு அதை மாற்றிடும் நம்மளுக்கு. லாஸ்ட்டாக புளிப்பாக சாப்பிட்ருவேன் நான். ஸ்வீட் இருந்தாலுமே ஃபைனலாக ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். ஆஹா, தட்டே பார்க்க அருமையாக இருக்குது. இது வந்து நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடுவோம். என்னோட சிஸ்டரும் நானும் இந்த தட்டுக்கு எனக்கு உனக்கு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குவோம். இப்போ இந்த தட்டில் சாப்பிட்றதே கிடையாது. இது வந்து என்னோட சிஸ்டருக்காக குட்டி தட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுப்போம். இப்போ வந்து இப்போதான் இந்த தட்டையை நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதான் இருந்துச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாமே. டேஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் உப்பு போடணும் குழம்புலையா? போடாத விட்டுட்டேன். தேங்காய் ஊற்றணும்ல, தேங்காய் அதனால தான் உங்களை அப்பயே பார்க்க சொன்னேன். மருந்து போச்சு. சாப்பிடுங்க வாங்க, எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பிடுங்களா? நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நான் சாப்பிட்றேன். எப்படின்னு சிக்கன் சாப்பிட்டோம், சாப்பிடுவேன். வந்து மீன் சாப்பிட்டு பாருங்க, வறுத்த மீன். நீங்களும் இதே மாதிரி வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கினீங்கன்னா குழம்பு வச்சு வறுவல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா சூப்பராக வச்சு காமிச்சாங்க குழம்பு. மீன் வறுவல் சாப்பிட்டு பாருங்க. 2 மீனுமே சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? கிழங்கு மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த மீன். வறுத்தா சூப்பராக இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.